லோடு கம்மியா இருக்கிறதுனால அந்த ஃபியூஸ் ஆஃப் ஆகுது. ஒரு சில இடத்துல லோடு அதிகமா இருக்கலாம், ட்ரிப்பிங் ஆகுது. ஸோ இதற்கான நிறைய இடத்துல திடீர்னு வர்ற ரீசன்னால நேற்று முதல் பெரும்பாலான இடங்கள்ல வந்து சென்னையில் மட்டும் ஒரு 7 ரேபிட் டீம் ஒன்று போட்டாச்சு, இன்ஜினியர் டீம். ஸோ அவங்க வாகனங்களோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எங்க இந்த மாதிரி பழுதுகள் வருதோ உடனே போய் அவங்களை போய் அட்டன் பண்றதுக்கான வேலைகள் இருந்துச்சு. நேற்று இரவு முழுவதும், அதாவது சீஃப் இன்ஜினியர் லெவல்ல அனைத்து அதிகாரிகளும் வந்து நேற்று இரவு முழுவதும் எல்லா இடத்துலயும் சப்ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் ரோந்து பணிகள் ஈடுபட்டாங்க. ஸோ அதன் மூலமாக பெரும்பாலான அந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்ததோ அதெல்லாம் உடனே அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சு. உடனே மின்சார தடை இல்லாமல் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலை நடந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய அனைத்து சி லெவல் அனைத்து அதிகாரிகளும் ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ஸிலும் போய் நேரடியாக பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் இதில் வருது. ஏன்னா நிறைய இடத்துல பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதில் பிரச்சனை நிறைய இருக்குது. கேபிள்களில் நிறைய ஃபால்ட் வருது. நிறைய இடத்துல குழி தோன்றனால கேபிள்கள் கட் செய்யப்படுது. ஸோ இதெல்லாம் இது பண்ணுது. அதை தாண்டி ஒரு சில இடத்துல அங்க இருக்கிற ஒரு சில தனிநபர்களுடைய தவறுகளால ஒரு சில இடத்துல மின்சாரங்கள் தடைபடுவதாக கணக்கிடப்படுச்சு. அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக இன்றுக்குள் எடுக்கப்பட்டுவிடும். எங்கெங்கெல்லாம் அது மாதிரியான ஒரு தனிநபர்களுடைய தவறுகளால் இந்த மாதிரி நடக்குதோ, அது யாருடைய தூண்டுதல்னால செய்யறாங்க என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் மீது இன்று இரவுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அவர்களாம் யாருன்னு கணக்கிடும் பணிகள் நடந்து கொண்டு வருது. கண்டிப்பாக மின்சார வாரியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நலிவடைந்து வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒரு 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பணிகளை இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலான இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எல்லாமே வந்து மிக பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸா இருக்கு. சப்ஸ்டேஷன்ஸ் வந்து எவ்வளவு உருவாக்க வேண்டும் என்று இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 234, 35 உருவாக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு பெரும்பாலும் எந்த வேலையும் நடக்கப்படவில்லை. ஸோ நிறைய இடத்துல இன்னும் அதற்கான பணிகள் தான் செய்யப்பட்டு வருது. ஸோ இதை முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. ஸோ இந்த மாதிரியான தடைகளை சரி செய்ய இப்போதைக்கு முடிந்த அளவு அங்கங்கே வந்து இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் வந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. ஸோ நேற்று இரவு பெரும்பாலான இடத்துல அதற்கான தடுக்கும் பணிகள் நடைபெற்று சிறப்பாக உடனே அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ மேலும் இதை வந்து சிறப்பாக செயல்பட எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறதோ அதெல்லாம் சரி பண்ண வருது. ஏதாவது ஒரு தனிநபருடைய தவறுகள் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டிப்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். அது பெரும்பாலான அங்க இருக்கிற நிர்வாகிகளும் அதை சொல்லியிருக்காங்க, அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் மேற்கொள்ளப்படும். வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும். ஏன்னா மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை. எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதில் மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு. தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றதை சரி செஞ்சுட்டு வரோம். எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டே வரும். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவதும். ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துல அங்க இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லயோ செய்யறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகுது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்ணிட்டு வரோம். இல்ல அதை நம்ம இப்ப போய் வேலிடேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக 99% சிறப்பாக செயல்படும் அந்த நிர்வாகத்தில் 1% இல்ல நான் சொன்ன இல்ல என்னன்னா போதுமான ஊழியர்கள் இல்லைன்னு தான் முதலே சொல்லியாச்சு. 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. சோ அதனால இல்ல இப்ப வந்து சொல்லிக்கிறேன். இப்ப என்ன நடவடிக்கைன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சீரமைக்கும் பணிகள் அதற்கான எங்கெங்கெல்லாம் டீம் அமைச்சு இன்ஜினியர்ஸ் டீம் போட்டு நேற்று வந்து 7 டீம் வந்து சென்னை முழுவதும் சுட்டி இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் உடனே ஃபால்ட் இருக்கோ உடனே போய் அட்டன் பண்ணி அதை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று இருந்துச்சு. திருவள்ளூர்ல நேற்று ஒரு ஃபால்ட் இருந்துச்சு, அதுல ஹை வோல்டேஜ்னால ஃபால்ட் இருந்துச்சு. அதுல முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் இரவு முழுசு நடந்துச்சு. அதே மாதிரி திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் இது எல்லாத்திலும் கரூர்லயும் ஒரு சில இடங்கள்ல சொன்னாங்க. சோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் ஒரு தனிநபர்கள் இதில் தவறு இழைக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய மேனுவல் எரர்னாலேயோ இல்ல அவர்கள் தெரிந்தோ இல்ல யாருடைய தூண்டுதல் பேர்ல செய்யப்பட்டிருந்தால் அதுல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்படும். இப்ப நம்மளுடைய கால் சென்டர்ஸ்ல 24
24 மணி நேரம் கால் சென்டரோட நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. மேக்ஸிமம் அந்த கால் சென்டருக்கு கால் பண்ணா அங்க எடுக்கிற கால் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மின்சார வாரியத்தில் அங்க இருக்கிற அவங்க ஊழியர்கள் வந்து சரி செய்யும் பணியில் இருக்கலாம், அதனால போன் எடுக்காம இருக்கலாம். கால் சென்டருக்கு தொடர்பு கொள்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானது அதை அங்கேயே பதிவு செய்து அங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு மெசேஜும் போயிருது. ஒவ்வொரு கால் சென்டர் நம்ம கால் சென்டர் 24 மணி நேரம் 300க்கும் மேற்பட்டோர் வந்து கால் சென்டர்ல பணியாற்றுறாங்க. அதற்கான உடனே அவங்களுக்கு அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுக்கான மெசேஜும் கொடுத்துறாங்க. ஸோ அதனால பெரும்பாலும் கால் சென்டருக்கு தொடர்பு கொண்டால் அதுக்கான உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு அங்க சப்ஸ்டேஷன்ஸ்லயும் இருக்கிற ஊழியர்கள் வந்து வேற பணிகள்ல இருக்கலாம். ஸோ அதனால போன் எடுக்காம இருக்கலாம். ஸோ அதனால கால் சென்டர்ல கால் பண்றதுதான் எல்லாரும் பண்ணணும். எல்லாரையும் சொல்லல, இல்ல 99 ஒரு சில பேரால் மெத்தன போக்காக இருக்கலாம். அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாருமே அப்படி இல்ல. 99% நேற்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அதிகாரிகள், சி லெவலில் இருக்க அதிகாரிகள், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க பெரும்பாலான அதிகாரிகள் வந்து இரவு முழுவதும் அதாவது 2 நாள் தூங்காமல் இரவு முழுவதும் பணியாற்றி இருக்காங்க. இப்போ வரைக்கும், அதாவது நேற்று மதியம் போனவங்க இப்போ வரைக்குமே வந்து பணியில இருந்துட்டு தான் முழுவதும் சுற்றுப்பயணம் இருந்து எல்லா இடத்துலயும் பணியாற்றி வராங்க. நம்ம இதுல இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு சொல்றோம்னா, எல்லா இடத்துலயும் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள், பழைய கேபிள்கள். ஸோ இதையும் அங்கங்க அந்த 14 பெரிய ஃபால்ட் வருது, அதையும் சீரமைக்கும் பணிகள் இருக்கு. முழுமதாக புதுசா மாற்ற முடியாது, ஆனால் தேவையான இடத்துல இருக்கிற கையிருப்புகளை வச்சு புதுசாக மாற்றப்பட்டிருக்கு. எங்கெங்க பெரிய ஃபால்ட்டுக்கும் மாற்றப்பட்டிருக்கு. கேபிள் ஃபால்ட்ஸ் எல்லாம் டெம்பரரியா சீரமைச்சு கொடுத்துட்டு வராங்க. 2,50,000 கோடிங்கிறது கடன் சொல்லியிருக்கேன். 2.5 crores நீங்க சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கோ நம்ம சரி பண்ணிருக்கோம். இது இன்னொன்னு சம்மர்ல சடன் பீக் இருக்கு. சம்மர்ல சடன் பீக் இருக்கனால, இன்னொன்னு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கனால அந்த பீக் இருக்கு. ஸோ இது சரி பண்ணிட்டே இருக்கும். 20 வருடமாக நலிவடைந்த ஒரு நிறுவனம், 20 வருடமாக ஒரு நிறுவனத்தை எவ்வளவு அதை வந்து அதோடைய அனைத்தையும் உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சாச்சு. இதை சீரமைக்கும் பணிகள் சில ஆண்டுகள் பிடிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வெகு விரைவில் இதற்கான சீரமைக்கும் பணிகள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. அதற்காக தான் முழு வீச்சாக முதல்வர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. முதல்வர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற முதல்வரும் கேட்டறிந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் இதுக்கு சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு வருது. இதை கண்கூடாக நீங்கள் பார்வையிலிருந்து அதாவது இருக்கிற சூரிய மின் உற்பத்திக்கு இதுவரை வந்து பல லெவல்களில் முறைகேடுகள் இருந்துச்சு. அது எல்லாம் இதுவரைக்கும் நிறுத்தப்பட்டு சூரிய மின்னொலிக்கு எந்தெந்த இடத்துலாம் வந்து தவறுகள் நடந்துச்சோ அதெல்லாம் அதனால பலர் வந்து 2 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை சீரமைக்க பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் யாரெல்லாம் வந்து எப்படி சுலபமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து தொழில் இங்க வந்து சோலார் பிளான்ட் கொண்டு வர முடியுமோ அவங்களுக்கான அனைத்து கால்ஃபர் பண்ண முடியும். திங்கட்கிழமை அதற்கான இன்வெஸ்டர்ஸ், நான் சொல்லிடுறேன், திங்கட்கிழமை அதற்கான இன்வெஸ்டர்ஸ் மீட் வச்சிருக்கோம். ஸோ யாரெல்லாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அப்ரூவல் ஒரு அப்ளிகேஷனை போட்டு அவங்க வாங்க வேண்டியிருக்கும். அதுல பல தனிநபர்களை சந்திச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது எல்லாம் இனிமேல் நடக்காது. அதை சீரமைச்சு தனியாக அவர்கள் தொழில் துவங்க வேண்டும், சிறப்பாக பண்ண வேண்டும் என்று இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இருக்கிற அனைத்து தவறுகளையும் சரி செய்து இந்த நிறுவனத்தை புதிதாக கொண்டு வரும் முயற்சியில் நான் அடுத்ததா கேட்டது வந்து எவ்வளவு புதுசா என்ன வந்து உற்பத்திக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டிருக்காங்க. உற்பத்திக்கான திட்டங்கள் அனைத்தும் பிளான் பண்ணி அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வரும். ஏன்னா நிறைய இடத்துல இப்ப ஈவினிங்க்கு மேல இருக்குல்ல, அதான் பீக் டைம். ஏன்னா சோலார் வந்து உங்களுக்கு இரவு நேரத்தில் வராது. ஸோ அதற்கப்புறம் வந்து அந்த டிராப் இருக்குல்ல, அதை சரி செய்யும் பணிகள்ல இரவு நேரத்தில் என்னென்ன செய்யலாம்ன்றதுக்காக திட்டமிட்டு வருகிறோம். விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும். எங்கெங்கெல்லாம் வந்து இரவு நேரங்களில் இங்க தமிழ்நாட்டிலே தயாரிப்பு பணிகள் இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு சில இதெல்லாம் வந்து எந்த பணியும் செய்யாமல் பல ஆண்டுகளாக இருக்குது. ஸோ அதற்கான கணக்கீடு பணிகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ அதையெல்லாம் எடுக்கப்பட்டு விரைவில் உங்களுக்கு வந்து வெளியிட வரும். இல்ல அது சம்பந்தமாக இன்னும் எந்த கொள்கை முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. எடுத்தால் நாங்கள் அறிவிப்போம். நிறைய பிரச்சனை சுற்றுச்சூழல் அதுக்காக நீங்க வந்து அது வந்து உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். அதுக்கு வேற என்ன மாற்று ஏற்பாடு பண்ணணும்? இல்ல அனல் மின் நிலையங்கள் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை. அதனாலதான் வந்து இரவு நேரங்கள் நம்மளால சீராக தயாரிக்கும். அது இன்னும் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுடைய கெப்பாசிட்டி வந்து 4,500 மெகாவாட்னா இன்னைக்கு அதுல ஒரு 60 to 65% தான் அதோடைய நம்மளோட செயல்பாட்டுகள் இருக்கு. அது இன்னும் மேம்படுத்துறதுக்கான வேலைகளை கண்டிப்பா செய்யறதுக்கான வேலைகளை துவங்குவோம். இதெல்லாம் சரி செய்து கண்டிப்பாக சீக்கிரம் அனைத்தும் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம்.
இல்லை, இதுவரை ஒரு 2500-3000 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து டெண்டர்களும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. சோலாரில் எங்கெங்கெல்லாம் தவறாக அதாவது இது பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு திரும்பவும் ரீவேலிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னால் எல்லாம் அங்கே இருக்கிற ஃப்ளோ ஸ்டடி சரியாக பண்ணாமல் கொடுக்கப்பட்டதோன்ற ஒரு இதற்கு காரணமாக ஸோ எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதெல்லாம் ரீவேலிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் எந்த தவறையும் இந்த நிர்வாகத்தில் அனுமதிக்கக்கூடாதுன்றது முதல் குறிக்கோளாக இருக்குது. அதையெல்லாம் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி தான் இருக்கும். முதலில் சீரமைக்க வேண்டும். கண்டிப்பாக அதுக்கு அடுத்த கட்டமாக அனைத்தையும் சரி செய்த பிறகு இந்த நிறுவனத்தை புத்துரை போட்டு தொடர்ந்து பணியாற்றும். அந்த 7 குழுக்களும் தொடர்ந்து பணியாற்றும். அனைத்தும் சீராகும் மாதிரி பணியாற்றும். எங்கெங்கெல்லாம் அந்த ஃபால்ட் இருக்கோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இன்னைக்கும் மீண்டும் அனைத்து உயர் அதிகாரிகளும் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. நேற்று மாதிரியே இருப்பாங்க. யாராவது ஒரு சில பேர் அவங்களுடைய மெத்தன போக்கினால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்காது. கண்டிப்பாக அனைத்தும் சீராகும் என்பது இல்ல எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் தற்காலிக பணி இப்போதைக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் மேனேஜ்மெண்ட் வராங்க. ஸோ அது அங்கங்க தேவைப்படும் பொழுது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பணியில் அமைத்தவருக்கு நேரம் ஆகும். அதனால நேற்றே நிறைய பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பணி அமைத்து வராங்க. நேற்று நிறைய வாகனங்கள் அதாவது இந்த மாதிரியான உடனே அதை அங்க போய் அந்த இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நிறைய வாகனங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு அதன் மூலமாக சென்று கண்காணிப்பு குழுக்கள் செயல்பட்டு வந்தாங்க. கண்டிப்பா இன்னும் சில நாட்கள் இது கண்டிப்பாக தொடர்ந்து செய்யப்படும். அனைத்தையும் சீரமைக்கணும் எங்களுடைய எண்ணமும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக புகார்கள் வந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடைபெறுகிறதோ எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த குழுக்கள் சென்று அது தொடர்பான ஆய்வு நடத்தி வருவதாகவும் விரைவில் இது சரி செய்யப்படும் என்றும் கூறியிருக்கிறார். மேலதிக விவரங்களை இனி வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மின்சார பற்றாக்குறை இல்லை. சிலரின் தூண்டுதலின் பேரில் மின்தடை ஏற்படுவதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் நிர்மல்குமார் பங்கெடுத்தார். அப்போது மின்வெட்டு ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மின்வெட்டு ஏற்படாமல் தடுக்க தனிநபர்கள் காரணமாக இருக்கலாம் என சந்தேகம் உள்ளது என்று அமைச்சர் நிர்மல்குமார் குறிப்பிட்டிருக்கிறார். மின்தடைக்கு சில தனிநபர்கள் காரணமாக இருக்கலாம் என சந்தேகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி. வணக்கம் ஜெயிலானி. மின்தடை காரணமாக மின்தடை எதனால் ஏற்படுகிறது அது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக மின்சாரத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரும் மின்சாரத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் அவ்வப்போது அறிவிக்கப்படாத இந்த மின்வெட்டுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விரிவான விளக்கம் அளித்தார். அதற்கு தமிழக அரசு சார்பில் மின்வாரியம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக தெளிவாக விளக்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த மின்வெட்டுக்கான காரணம் என்பது திடீரென வெயில் காலம் இருப்பதன் காரணமாக ஹை வோல்டேஜ் ஒரு சில பகுதிகளில் ஏற்படுவதன் காரணமாக ஒரு சில பகுதிகளில் மின்வெட்டு என்பது ஏற்படுகிறது. அதே போன்று மற்ற சில பகுதிகளில் மின்வெட்டு ஏற்படுவதற்கு ஒரு சில பகுதிகளில் தனிநபர்கள் காரணமாக இருக்கலாம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தனிநபர்கள் காரணமாக மின்வெட்டு ஏற்படுது என்றால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது திடீரென ஏற்படக்கூடிய அந்த மின்வெட்டுகளை சீரமைப்பதற்காக பொறியாளர்கள் அடங்கிய 7 குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவார்கள். குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளிலும் துணை மின் நிலையங்களை சென்று பார்வையிட்டு அங்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அதே போன்று மின் வாரியத்தில் திடீரென மின்வெட்டு ஏற்படுகிறது, பொதுமக்கள் புகார் அளித்தார்கள் என்றால் உடனடியாக அங்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக இந்த மின்வெட்டு தொடர்பான விவரத்திற்கு விளக்கம் அளித்திருந்தார். குறிப்பாக பொறியாளர்கள் அடங்கிய 7 குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்பில்
ஈடுபடுவார்கள் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த மின்வெட்டை உடனடியாக சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மின் வாரியத்தை பொறுத்தவரையிலும் 99% ஊழியர்கள் பணியை சின்சியராக செய்கிறார்கள். ஒரு சிலர் தனிநபர்கள் இந்த மின்வெட்டு ஏற்படுவதற்கான காரணமாக இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அவர்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்கும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தெரிய வரும் பட்சத்தில் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கின்றார். அதே போன்று பசுமை மின்சாரம், குறிப்பாக சூரிய ஒளி மின்சாரத்தின் மூலமாக பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பது என்பது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு அது தொடர்பாக ஏற்கனவே 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கடந்த 3 மாதங்களில் மட்டும் 2500 முதல் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியத்தை பொறுத்தவரை 2.5 லட்சம் கோடி அளவிற்காக கடனில் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது 1 லட்சம் கோடி கடனில் இருக்கும், அதனை மீட்டு விடலாம் என்பதாக எண்ணினோம். ஆனால் தற்போது 2.5 லட்சம் கோடி அளவிற்காக மின் வாரியம் கடனில் தத்தளித்து வருகிறது. இவ்வளவு கடன் எதற்காக வாங்கினார்கள் என்பது தெரியவில்லை. தொடர்ச்சியாக இந்த மின்சார வாரியத்தை அடிமட்டத்தில் இருந்து சரி செய்து சீரமைத்தால் மட்டுமே இதனை லாபத்தில் கொண்டு செல்ல முடியும். அதற்கான பணிகள் அனைத்தையும் நாங்கள் தொடங்கிவிட்டோம். கடந்த வெள்ளிக்கிழமை எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. இதனை லாபத்தில் கொண்டு செல்லலாம் என்பதற்கான அனைத்து நடவடிக்கை மேற்கொள்வதையும் குறிப்பாக வருகிற திங்கட்கிழமை முதலீட்டாளர்களை அழைத்துள்ளோம். அவர்களிடம் குறைந்த விலையில் டெண்டர் கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலான்.